உள்ளம் பலவீனமாயிருந்தா பழிக்கு பழி வாங்குவாங்க. உள்ளம் பலவீனமா இருக்குதுன்னா பழிக்கு பழி வாங்குவாங்க. இப்ப எங்கட உள்ளம் பலவீனமா இருக்குன்னு என்ன தெரியுமா? யாராவது ஏசுனா நான் அவனுக்கு திரும்ப ஏசாதவரை நிம்மதி வராது. இப்ப என்ன அர்த்தம்? உள்ளம் பலவீனமா இருக்குது. இப்ப உள்ளம் பலமாச்சுண்டா மன்னிக்க ஆரம்பிக்கும். உள்ளம் பலமா இருக்குது, நான் மன்னிக்கிறேன், நான் விட்டுறேன், மன்னிக்க மறக்க ஆரம்பிச்சோம். இது ரெண்டாவது நிலை. இப்ப மன்னிக்கிறதுனா என்ன? பலவீனமான நிலை. நல்ல உள்ளம் பலவீனமா இருந்தா பழிக்கு பழி வாங்கும். அப்படின்னா என்ன? பழிக்கு பழி வாங்குறா அதுல மனசுல நிம்மதி இருக்காது. ரெண்டாவது நிலை என்னன்னா, உள்ளம் பலமா இருக்குது. பலமா இருந்தா என்ன செய்யும் என்றால் அது மன்னிக்கும், மறந்துடும். இந்த நிலையும் கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும். எப்படி? இப்போ உதாரணமா, சரி செஞ்சதை உள்ளத்துக்கு எடுத்துட்டாரு இவரு, அப்ப மன்னிக்கிறாரு, மறக்கிறார், நன்மை கிடைக்கும். ஆனா கொஞ்சம் கவலையும் இருக்கும். அதனால இப்படி செஞ்சுட்டாங்களே, நான் மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், ஆனா இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு உள்ளத்துக்கு கொண்டு போயிருவாங்க. இது ரெண்டாவது நிலை. எப்போ உங்களோட உள்ளம் முதிர்ச்சி அடையுமோ, ரெண்டாவது பலம், மூன்றாவது அதாவது முதிர்ச்சி அடைகிறது. மெச்சுவர்னு சொல்லுவோமே, முதிர்ச்சி அடைந்து விட்டால், நீங்க முதிர்ச்சி நடந்து கொள்ளணும் சொல்லுவாங்க. முதிர்ச்சி அடைந்தால் அது சில விடயங்களை பொருட்படுத்தாது, கண்டுகொள்ளாது. கண்டுகொள்ளாம அப்படி கடந்து போறது. அது எனக்கு உங்களுக்கு தான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன், எனக்கு சொன்னாரு, சரி சரி அப்படி போயிருவாங்க. அவங்க அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட போக்கஸ், அவங்களோட எல்லாமே அவங்களுக்கு தேவையானது மட்டும் தான் இருக்கும். யார் என்ன பத்தி எதை சொன்னாலும் என்னிடம் இருப்பதில் எதுவும் கூட போறதில்லை, குறைய போறதில்லை. கண்ணியத்துக்கு பொறுப்பானவன் அல்லாஹ், இழிவுக்கு பொறுப்பானவன் அல்லாஹ். நாடினவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். உலகமே சேர்ந்து இழிவுபடுத்த நினைத்தாலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்த நினைத்தால் இந்த உலகத்தால் இழிவுபடுத்த முடியாது.